கமலா அண்ணி. இங்க வா. ஏன் இந்த நகைய காயத்ரிக்கு போட்டு விடு. மகனே, இது நமக்கு ஜாக்பாட்டு தான்டா. இந்த காயத்ரி மட்டும் நீ கல்யாணம் பண்ணி சொந்தமாக்கிட்ட, இந்த அம்மா கிட்ட என்னென்ன முடியுமோ அத்தனையும் கறந்துடலாம். இந்த செழியனை பார்த்தாலே எனக்கு பத்திக்கிட்டு வருது. காயத்ரி, இன்னைக்கு முழுக்க நீ இந்த நகையெல்லாம் போட்டுக்க, அப்புறமா கழட்டி வச்சிரு. இப்ப நீ போட்டிருக்கிற இந்த நகைங்க மட்டும் இல்ல, இதுல இருக்கிற பாதி நகைங்க உனக்குதான். காயத்ரிக்காக நான் கொடுக்கிற நகைங்க மொத்தமுமே நான் அவளுக்காக கொடுக்கிற தாய் வீட்டு சீதனம். மேடம், காயத்ரி எனக்கு கிடைச்ச பெரிய பொக்கிஷம் மேடம். இந்த நகையெல்லாம் நீங்க கொடுத்தாலும் கொடுக்கலனாலும் நான் அவளை என் உயிரை கொடுத்து பார்த்துப்பேன் மேடம். நீங்க எதுக்கும் கவலைப்படாதீங்க மேடம். அம்மா, என்ன கதிர், இவ்வளோ நகைங்களோட இருக்கிற காயத்ரிய ஒரு போட்டோ மட்டும் எடுத்து கொடுக்கலாமா? அம்மா, அப்படியே எல்லாரும் சேர்ந்து ஒரு செல்ஃபி எடுத்துக்கலாமா? ஓ எஸ். வாங்க, எல்லாம் ஒண்ணே நில்லுங்க. வாங்க வாங்க, இப்படி வாங்க. வா காயத்ரி, அம்மா வாங்க. டேய் செலியா, வாடா. டேய், ஏன்டா அங்கே நிக்கிற? வாடா, வா, இப்படி வா. இப்படி நில்லு. அப்படி நில்லு. வாங்க வாங்க வாங்க.
யாரு வக்கீலா? வக்கீல் இல்ல, சாந்தி தான் கால் பண்றா. ஸ்பீக்கர்ல போடு. ம். சொல்லு சாந்தி. மேடம், இந்த விஷயத்த சொன்னா நீங்க கொதிச்சு போயிருவீங்க. என்னன்னு முதல்ல சொல்லு. இங்க ஆதிசங்கரி மேடம் அவங்களோட எல்லா நகையும் 2ஆ பிரிச்சு அதுல ஒரு பங்க அந்த காயத்ரிக்கு கொடுத்துட்டாங்க. ஏய், என்ன சொல்ற நீ? ஆமா மேடம், இப்பதான் பிரிச்சு கொடுத்தாங்க. அதான் உடனே உங்களுக்கு சொல்லணும்னு போன் போட்டேன். அவங்களுக்கு என்ன பைத்தியமா பிடிச்சிருக்கு? எங்க இருந்தோ வந்த வேலைக்காரியாவ அவளுக்கு எதுக்கு நகையை பிரிச்சு கொடுக்கணும்? நீங்க தான் இப்படி சொல்றீங்க. ஆனா அவளை அவங்க பொண்ணு மாதிரி தான் நினைக்கிறாங்களாம். அவளும் அவங்கள பொண்ணு மாதிரி இருந்து பாத்துக்கிட்டாளாம். இந்த குடும்பத்துக்கு வந்த எல்லா பிரச்சனையையும் அவளே ஏத்துக்கிட்டாளாம். அதுக்காகத்தான் பொண்ணுங்கிற முறைக்கு அவளுக்கு ஒரு பங்கும், மருமகங்கிற முறைக்கு ரேஷ்மாக்கு ஒரு பங்குன்னு பிரிச்சு கொடுக்கறேன்னு சொல்லி 2 பேருக்கும் கொடுத்துட்டாங்க. அப்படி பார்த்தா வீட்டை பாத்துக்கிற உனக்கும் கூட தான் அவன் நகையை பிரிச்சு கொடுக்கணும். இருக்கிற எல்லாத்தையும் இப்படி போற வரவளுக்கு பிரிச்சு கொடுத்தா நாளைக்கு என் பொண்ணுக்கு என்ன கிடைக்கும்? சரியான பைத்தியக்காரி. அவளை என்ன பண்றதுன்னு எனக்கு தெரியல. உலகத்திலேயே அவள மாதிரி ஒரு முட்டாள பார்க்கவே முடியாது. மம்மி, கொஞ்ச நேரம் அமைதியா இருங்க. இப்படி நகையை பிரிச்சு கொடுத்ததுக்கு அந்த வீட்டுல இருக்கிற யாருமே எதுவுமே சொல்லலையா? அன்னபூர்ணி அம்மா எவ்வளவோ போராடி பார்த்தாங்க. ஆனா ஆதிசங்கரி மேடம், என் முடிவுல தலையிட நீ யாரு? இது என்னோட நகை, இத நான் யாருக்கு வேணாலும் கொடுப்பேன், அதை கேட்க உனக்கு உரிமை இல்லைன்னு கட் அண்ட் ரைட்டா சொல்லிட்டாங்க. அன்னபூர்ணி அம்மாவும் ரேஷ்மாவும் உங்கள மாதிரியே தான் கொதிச்சு போயிருக்காங்க. நீ சொல்றத கேக்கும்போது எனக்கே அவ்ளோ கோவம் வருது. பக்கத்துல இருந்து பார்த்து அவங்களுக்கு எப்படி கோவம் வராம இருக்கும்? சரி, கல்யாண வேலையெல்லாம் எந்த அளவுக்கு போய்கிட்டு இருக்கு? பத்திரிக்கை அடிக்கிற வேலையில இருந்து பந்தக்கால் நடுற வேலை வரைக்கும் எல்லா வேலையும் பார்க்க ஆரம்பிச்சிட்டாங்க. சரி, அந்த சுந்தர் என்ன